தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி: கொலை மிரட்டல் வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்றும் அவர் ஆஜராகவில்லை. 2022 ஆகஸ்ட் 8 புதுச்சேரியில் வசித்து வந்த தனது உடன்பிறந்த தம்பி மற்றும் அவரது மனைவியை உருட்டுக்கட்டையால் மரிய வில்சன் தாக்கினார். வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் மரிய வில்சன். கொலை மிரட்டல் வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்றும் ஆஜராகவில்லை. 2022 ஆகஸ்ட் 8 புதுச்சேரியில் வசித்து வந்த தனது உடன்பிறந்த தம்பி மற்றும் அவரது மனைவியை உருட்டுக்கட்டையால் மரிய வில்சன் தாக்கினார். கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று ஆஜராகவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகிலனிடம் கேட்கலாம். வணக்கம் அகிலன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. தாவேக அமைச்சர் மரிய வில்சன் மீதான கொலை மிரட்டல் வழக்குல அவரை இன்று கட்டாயம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில அவர் இன்றும் ஆஜராகவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் மரிய வில்சன் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இருக்கக்கூடிய எழில்நகரில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் மரிய கிளாட் மற்றும் அவருடைய மனைவி வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து அவர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பொது சொத்துக்களையும் வீட்டையும் சேதப்படுத்தியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி லாஸ்பேட்டை 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில அவர் பல முறை இந்த நீதிமன்ற வாய்தாக்கள்ல அவர் ஆஜராகாம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல மரிய வில்சன் சார்புல சென்னை உயர் நீதிமன்றத்துல தன் மீதான அந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஆனா நீதிபதிங்க இவர் குற்றம் செய்ததற்கு முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இந்த நீதிமன்ற விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் மரிய வில்சன் மீதான மரிய வில்சன் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குல கடந்த ஜூன் 18ஆம் தேதி மரிய வில்சன் மீது ஒரு குற்றப்பத்திரிகை போலீசார் தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக மரிய வில்சன் தன்னுடைய சகோதரரை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கொடுத்த புகாரானது தற்பொழுது முகாந்திரமாக பிரதான வழக்கின் அடிப்படை சாட்சியாக வைத்து அந்த குற்றப்பத்திரிகையை போலீசார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல மரிய வில்சன் தாக்கும் வீடியோ காட்சிகளும் அண்மையில் வெளியாகி அது இணையத்தில் மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்திலையும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழல்ல தான் கடந்த ஜூன் 18ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்குல கட்டாயம் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த வழக்கு விசாரணையானது இன்று நடைபெற்று வரும் நிலையில இன்றும் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகிலன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.